by Jala Mahotsav 2017. Joy Alucas, world's favorite jeweler. மற்றும் Good Night. இனி கொசுக்கள் சட்டுன்னு அவுட் ஆகும். ஐயோ இப்போ எதுவும் சொல்ல வேணாம் நினைக்கிறேன். அப்பா தனியாக இருப்பாருன்னு பார்த்தா ஒரு கும்பலே இருக்குதே. தேவையில்லாத பிரச்சனை ஆகிட போகுது. அப்பா நான் உங்களாண்ட ஒரு விஷயம் பேசணும். வாங்க. அதை விட முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். நான் கேட்கறதுக்கு ஐயோ அப்பா அது இல்லப்பா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நீங்க வாங்கப்பா, நான் சொல்லிடுறேன். இப்பயே சொல்லு. சொல்லு. இல்ல இங்க வேணாம்ப்பா, நான் நீங்க தனியா வாங்கல சொல்லிடுறேன். பரவாயில்லடா, என்ன ரகசியம் சொல்லு. அது இது வேதாஜிக்கு அம்மா போட்டிருந்ததுலப்பா. இந்த டாக்டர் செக்அப் பண்ணும் போது டாக்டர் என்ன சொன்னார்னா, அது இந்த கர்ப்பம் அறியும் போது அம்மா போட்டிருந்தா அதனால இது குழந்தைக்கு கூட பாதிப்பு வரலாம். அதனால அது குழந்தைக்கு ஏதாவது அப்படி இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி பயமுத்தினாரு. அதனால நாங்க அது பா தம்பி என்னமா போய் சொல்றாரு. நம்மளே மிஞ்சிருவாரு போல இருக்கே. அதனால இது அந்த மாதிரி ஏதோ ஆயிடக்கூடாதுன்றதுனால நாங்க. அடடடடடா, என்ன கதை! படத்துல கூட இந்த மாதிரி கதை வந்ததில்ல போல இருக்கே. அதனால நானும் வேதாஜியும் பேசி அபாசம் பண்ணிட்டோம். அது இதனால அந்த விஷயத்தை உங்களாண்டலாம் மறைச்சிட்டோம். அதுக்கு ரொம்ப சாரி. எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்பா. சாரிப்பா, மன்னிச்சிருங்கப்பா. தம்பி ஏன் இப்படி வாய் கூசாம போய் சொல்றீங்க? மாமா, தம்பி சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. வேதாவுக்கு கருவை கலைச்சதா சொல்றது எல்லாமே பொய். ஏன்னா இவ கர்ப்பமாவே இல்ல. அண்ணே இல்ல, நீ வேதாஜி கர்ப்பமா தான் இருந்தாங்க. நாங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போய் ஏன் தம்பி திரும்பவும் ஏன் போய் சொல்றீங்க? எங்க நீங்க சொல்றது உண்மைன்னு வேதாவை உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க. அவ எப்படி சத்தியம் பண்ணுவா? நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்லையே. பாருங்க மாமா, இப்படிதான் இவங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. உண்மையா வேதா கர்ப்பமா இல்ல மாமா. கூடிய சீக்கிரமே உன் வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கும். வேதாஜி கன்வின்ஸ் கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா ப்ளீஸ் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் தனியா விடுங்க. அவங்க வேலையை பாருங்க. போக போட போட. என் தலையில இவ்வளவு பெரிய கல்லா தூக்கி போட்டீங்களேடா. எத்தனை ஆசையா இருந்தா எனக்கு ஒரு பேர குழந்தை பிறக்க போகுதுன்னு. பாக்குறவங்களா இதை பத்தி சந்தோஷமா பேசிக்கிட்டு நான் கொண்டாடிக்கிட்டு இருந்தேன்டா. இப்படியான ஒரு பயங்கர நாடகம் ஆடி உங்க அப்பனை ஏமாத்துவேன். இது நிச்சயமா வேதாவோட ஐடியா வருந்திருக்காதுரா. படவா உனக்கு தானே இந்த மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் தோணு. என்ன அப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உனக்கு நான் என்னடா பாவம் பண்ண? எத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன இப்படி அவமானப்படுத்தணும்னு. கடைசியில உங்க அப்பட எல்லாரும் பார்த்து சிரிக்க முடிய ஒரு பைத்தியக்காரன் ஆக்கிட்டியடா.
போடா. நீ எல்லாம் ஒரு புள்ள. அப்பா நான் இல்லப்பா, நான் பண்ண தப்புதான்ப்பா. ஆனா அப்பா 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 நான் பண்ண தப்புதான்ப்பா. அப்பா 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 என்ன கொஞ்சம் பாருங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா என்னோட கோச்சுக்காதீங்க பண்ணி கோச்சிட்டு தாங்க முடியாதுப்பா. அப்பா அப்பா என்ன பாருப்பா. பார்க்கவே பிடிக்கல போடா. அப்பா 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 என்ன பாருங்கப்பா. அப்பா அப்பா நான் பண்ண தப்பு இல்லைன்னு சொல்லப்பா. ரெடியும் அடிச்சுக்கோப்பா. ஆனா கோச்சுக்காதீங்க பண்ண பாருங்கப்பா. அப்பா நான் எதையும் பண்ணணும் கொஞ்சம் கேளுங்களேப்பா. விட போடா. அப்பா நான் எல்லாம் பண்ணது உங்களுக்கு வேண்டாம்ப்பா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அப்படியே ஒஞ்சி போயிட்டீங்கல்ல. உங்களுக்கு இப்படி ஆகக்கூடாது. அதான் அதுக்கு நம்ம போய் சொன்னேன். அப்பா அன்னைக்கு வேதாஜி வாந்தி சொன்ன நீங்க என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போக சொன்னீங்க. ஆனா அதுக்குள்ள நீங்களாவே அவங்க அவங்க கர்ப்பமா இருக்கான்னு முடிவு பண்ணிட்டீங்கப்பா. வேதா கர்ப்பமா இருக்கிறாடா. ஐயோ, என்ன யோசிக்கிறாரு? இவர் யோசிக்கிறத பார்த்தா மனுஷன் கடைசியில அவங்க பேச்ச கேட்டு அவங்க பக்கம் சாஞ்சிருவாரோ? அன்னைக்கு உங்க முகம் அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுப்பா. உங்களை நான் அவ்வளவு சந்தோஷமா பார்த்தே கிடையாது. அந்த சந்தோஷம் என்னைக்குமே உங்க முகத்துல இருக்கு ஆசைப்பட்டேன். அதனால்தான் போய் சொன்னேன். எல்லா அப்பாவும் உங்க பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீங்க எங்களை என்னைக்குமே சந்தோஷமா தான் வச்சிருந்தீங்க. ஒரு பிள்ளை என்னால உங்களுக்கு எந்த சந்தோஷம் கொடுக்க முடியல. அது துப்படி இல்லப்பா. என்னையே தெரியாம நான் இப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு நான் அந்த வாய்ப்பை எனக்கு விரும்பலப்பா. அதனால அந்த பொய்ய உண்மைன்னு சொல்லிட்டேன். ஆஸ்பத்திரி நீங்க நெஞ்சொலியில பார்த்துருந்தீங்கன்னா உங்களை அப்படி பார்க்க முடியலப்பா. சிங்கம் பாருங்க, சிங்கம் மாதிரி உங்களை கம்பீரமா தான் பார்த்துருக்கிறோம். அப்படி பெட்ல உங்களை படுத்து பார்க்க முடியலப்பா. அன்னைக்கு முடிவு பண்ணோம், நான் உயிரோட வரைக்கும் நாங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் முடிவு பண்ணோம். நானு அண்ணன் நட்டு சத்தியம் பண்ணோம். நான் தான் சத்தியம் வாங்கினேன். சத்தியம் வாங்கின நானே உங்களுக்கு கஷ்டத்தை எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு ஒரே ஒரு ஆசைப்பா, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஆனா நான் சாவர வரைக்கும் நான் உங்க கூட இருக்கணும்ப்பா. அது மட்டும்தான் அது இங்க இருந்தது. அதனால்தான் போய் சொல்லிட்டேன். தப்புதான் மன்னிச்சிருக்குப்பா. ஆமா மாமா, அந்த நேரத்துல எங்களுக்கு அது பொய்யா தெரியல. உங்களை சந்தோஷமா வச்சுக்க அது போய் தேவைப்படுதுன்னா அத சொல்றதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா இன்னும் உங்க சந்தோஷம் பறி போயிடுமோன்னு பயந்தோமே தவிர உங்க நம்பிக்கை உடைக்கணும்னோ
உங்ககிட்ட மறைக்கணும்னு நாங்க நினைக்கல மாமா. நான் என்னதான் நியாயம் சொன்னாலும் நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஐயோ கண்ணை தொடச்சுக்க. எல்லாம் தெளிவா சொல்லிட்டே இல்ல. இனிமே அப்பா கொண்டு வருதுலடா. தொடச்சுக்க. சுதாரிச்சுக்க. எழுதுறி நீ அழாதம்மா. எந்திரிங்க. நான் உங்க 2 பேரையும் தப்பாவே நினைக்கலடா. தெளிவாக்கிட்டீங்கடா. நீங்க வேணும்னே என்னைய மாத்தல. எனக்கு எது உடம்புக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு. புரியுதுரா? அழாத. நீ இந்தம்மா அழாத. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அழாத. எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல மாமா, அது போதும் எங்களுக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதம்மா. நல்லதை நினைச்சுதான் இது செய்திருக்கிறேன். நீ ஒன்னும் தப்பா நடந்துக்கலமா. அழாத. என்ன மாமா, இவங்க இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க மாமா? கல்பனா, நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. நீ ஏன் குறுக்க வந்து பேசிட்டு இருக்கிற? நீ அவங்கள சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இப்படி எல்லாம் பேசாத. நல்ல இல்ல. பொண்ணுக்கு சொல்லுங்கம்மா. அப்பா இப்ப உங்களுக்கு கோவம் இல்லப்பா? சந்தோஷம் தானே? 2 பேரும் என்ன சந்தோஷப்படுத்தத்தான் இப்படி பண்ணேன்னு சொல்றீங்க. ஆனா உண்மையில எனக்கு சந்தோஷம் இல்லடா. ஆமா, எனக்கு எப்போ உண்மையான சந்தோஷம் கிடைக்கும்னா, எனக்கு நீங்க இன்னும் 1 வருஷத்துக்குள்ள ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும். கல்பனா, இது உனக்கு தான்மா. அப்படி பெத்து கொடுத்துட்டீங்கன்னா உண்மையா சந்தோஷப்படுவேன். புரியுதா? செய்வீங்களா? நாம ஒண்ணு நினைச்சு போட்டு கொடுத்தா இவர் வேற மாதிரில ரியாக்ட் பண்றாரு. கடைசியில நம்மளோட இந்த பிளானும் ஊத்திக்கிச்சா? சரிடா, ரிலாக்ஸ் பண்ணு. நீ இந்தம்மா. நாகராஜ், வேதாவை கூட்டு போ. வாங்க ராஜி. கல்பனா, நீ நல்லா தான் கோல்லாம் போடுற. ஆனா என்ன, ஆப்பனன் பார்ட்டிக்கு கோல் போட்டுற. வரட்டா? ஒழுங்கா இருக்கணும். என்னடி கல்பனா இப்படி ஆயிடுச்சு? வேதவல்லி இந்த தடவையும் தப்பிச்சிட்டா. ஐயோ, வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. சாமி ஆடுறதுக்குள்ள சிவகாமி எஸ்கேப். நம்ம எதுக்காக இந்த உண்மையை இவ்ளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம்? இவளுக்கு நல்லது நடக்கிறதுக்கா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதை கண்டுக்காமே விட்டுருந்திருப்ப. என்னால இவளுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்தா எல்லா பிரச்சனையும் என்னாலே முடிஞ்சிருச்சா? இனிமே இந்த வேதாவை சும்மா விடக்கூடாது கல்பனா. எனக்கு வர்ற கோபத்துக்கு உன் புருஷன் நடி சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்காரு. கட்டின பொண்டாட்டி நீ இருக்க, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம அந்த வேதாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. மா, மத்தவங்கள பத்தி என்ன வேணா பேசு, என் புருஷனை பத்தி தப்பா பேசாத. புருஷன் ஊர்வலத்துல இல்லாத பெரிய புருஷன். ஒண்ணு பொண்டாட்டின்னு ஒன்ன மதிக்கணும், இல்ல அத்தனை என்னையாவது மதிக்கணும். அதுவும் இல்ல. அப்புறம் எப்படி உன் புருஷனை பத்தி நல்ல விதமா பேசுறது? இது பாரு, நீ அவர் பொண்டாட்டி, அவர் உன் புருஷன். உங்களுக்குள்ள 1008 சண்டை இருக்கும். ஆனா அத வெளியே காட்டிக்க கூடாது. அதுதான் உறவு, புருஷன் பொண்டாட்டி பந்தம். ஆனா உங்க 2 பேருக்குள்ள அது சுத்தமா இல்லையே.
நீ பேசுறதா அவர் பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, உன்ன ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறாரு. இதுக்காடி இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சரி அவரை விடு, சம்மந்தி எடுத்துக்க. நாம என்ன பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்தவா போறோம்? அவங்க உங்களை ஏமாத்துறாங்க நம்பாதீங்கன்னு உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னா அந்த கிழமை என்னடானா வேதாவை தலைமையில தூக்கி வச்சுட்டு மறுபடியும் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறாரு. அம்மா தாயே, இதுக்கு மேல உன் குடும்பத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுமா, ஆளை விடு. என்னம்மா நீ இவ்ளோ கோவமா பேசுற? நீ இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லையேம்மா. உனக்கு எங்க இருந்து இவ்ளோ வீரம்? லூசாடி நீ, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் இந்த குடும்பத்துல உன்னை யாரும் மதிக்கவே மாட்டேன்றாங்க. இப்பவாவது உன் நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கோ கல்பனா. இப்ப நீ முடிச்சுக்கிட்டாதான் இன்னைக்கு நாம அவமானப்பட்ட மாதிரி இனிமே அவமானப்படாம இருக்க முடியும். நீ அந்த வீட்டோட மூத்த மருமக கல்பனா, உன்னை யாராவது அந்த மாதிரி நடத்துறாங்களா? ஒரு வேலைக்காரிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க, நீ அதை கண்டுக்காம இருக்கியே. நீ மட்டும் அந்த வீட்டுல ஒழுங்கா வாழ்ந்திருந்தனா நமக்கு இன்னைக்கு இந்த அவமானம் நடந்திருக்குமா? என்னம்மா உனக்கு இப்ப பிரச்சனை? என்னடி வீட்டுல நடந்த எதுவுமே பாக்காத மாதிரி என்னமா பிரச்சனைன்னு கேக்குற? ஓம் புருஷனும் வேதாக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, ஓ மாமனாரும் பையன் முக்கியம் இல்ல வேதா தான் முக்கியம்னு சொல்றாரு. அவதான் மருமகங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப நீ யாரு? மா, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம். இத பத்தி பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல. இனிமே என்ன நடக்கணும்னு மட்டும் சொல்லு. நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே நான் நடத்தி காட்டுவேன். வேற என்னடி கல்பனா, நம்மள மதிக்காத அந்த குடும்பம் நிம்மதியா சந்தோஷமா இருக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி என்ன வேணா செய், எனக்கு ஓகே. கல்பனா, நாகராஜும் மல்லிகாவும் ஏற்கனவே லவ் பண்ணாங்கன்னு சொன்னல, மல்லிகா வேற இப்ப அந்த வீட்டுல இருக்கா. இதுதான் சரியான சமயம். நாகராஜ் மல்லிகாவோட காதல் விஷயத்த பத்தவை, வீடே பத்திக்கிட்டு எறியட்டும். அதனால நாகராஜும் வேதாவும் பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல. ஆமாமா, மல்லிகா ஏதோ நல்லவ மாதிரியே சீன் போடுறா. அவ வேதாவுக்கு நல்லது நினைக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த வேதாவுக்கு இது புரியவே மாட்டேங்குது. மல்லிகா மல்லிகான்னு உயிரியே விடுறா. நானும் மல்லிகா கிட்ட எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டேம்மா. ஆனா அவ மசீரா மாதிரியே தெரியல. மல்லிகா நமக்கு சப்போர்ட்டா இருப்பான்னு நினைச்சா, ஆனா அவ ரொம்ப திமிராதான் இருக்கா. அதனால எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டணும். அதான் கரெக்ட். அப்படி செய் கல்பனா. வா. வேதாஜி, என்னங்க சொல்லுங்க. என்னத்துக்குங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க? நான் அப்பாவை வேணும் ஏமாத்தணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைல்ல. நம்ம எதுக்காக பண்ணோன்னு தெரியாம கல்பனா நீ நம்மளை போட்டு விட்டாங்க பாத்தீங்களா, அவங்க பண்ணதான் தப்பு. இல்லங்க, நம்ம மாமா கிட்ட நல்ல நேரமா பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லிடலான்னு தான் இருந்தோம். ஆனா மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ நினைச்சு பயந்துதான் நம்ம சொல்லாம தள்ளி போட்டுட்டு இருந்தோம். அத கல்பனா தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அவன் நமக்கு கெட்டது பண்ணுன்னு நினைச்சு அவளுக்கே தெரியாம நல்லதுதான் பண்ணிருக்கா. இந்த விஷயத்த மாமா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நாமளே முழிச்சிட்டு இருந்தோம். ஆனா அவளே மாமா கிட்ட சொல்லிட்டா. அவ்வளவுதாங்க. மத்தபடி நம்ம மாமாவை ஏமாத்தணும்னு நினைக்கலையே. அவரே நம்ம ஏமாத்த போறோம். நம்ம நினைச்சு நம்ம பண்ணோம். விடுங்க, நடந்தது நடந்துருச்சுங்க. எல்லாம் நல்லதுக்கு விடுங்க. மாமா புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் மாமா நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கை இப்ப பொய்யாயிடுச்சுன்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியலங்க. விடுங்க, மைண்ட் எல்லாம் எடுத்துருங்க. ஏங்க அதே அப்பாவுக்கு நம்ம மேல நம்பிக்கைலாம் போகாதுங்க. ஓகே, நம்ம பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை.
ஆனா அதுவும் நம்ம நல்லது நினைச்சுதான் பண்ணோம். இப்போ நினைச்சா கூட நம்ம பண்ண தப்ப கரெக்ட் பண்ணிடலாங்க. எப்படிங்க? எப்படின்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். சிம்பிளுங்க. அப்பா என்னத்துக்கு ஆசைப்படுறாரு? பேர குழந்தைக்கு. நீங்க கபால்னு ஒரு பேர குழந்தைய பெற்று ஒரு கையில குத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் செம குஜால் ஆயிடுவாருங்க. அவர் எல்லாம் கவலையை மறந்து பேர குழந்தைய கொஞ்சம் செம ஜாலி ஆயிடுவாருங்க. அதுதானே ஆசைப்படுறாரு.